நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதா இன்னமும் சில மக்கள்கிட்ட அந்த தயக்கங்கள்லாம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது நம்ம நல்ல விஷயங்களுக்காகவும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். என்னுடைய வண்டிக்கு இந்த சேதாரம் தான் ஆயிருக்கு, இந்த விபத்துக்கு இதை நடந்திருக்குங்கிறத நீங்கள் எழுதி தாங்க அப்படின்னா அவங்க உண்மையாக எழுதி தர போகிறாங்க. இதை வாங்குறதுக்கு நம்ம தயக்கம் காட்டணும்னு அவசியம் இல்லை. சொல்லப்போனால் இந்த மாதிரி சிஎஸ்ஆர் இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் வாங்குறது நம்மளோட கிளைமுக்கு இன்னும் வலு சேர்க்கும். நம்ம சரியான தகவல்களை கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட சிஎஸ்ஆர் மூலமாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க தரப்புல நம்ம கொடுக்கும்போது அது நமக்கு ஒரு ரெக்கார்டு மாதிரி, ஒரு எவிடன்ஸ் மாதிரி. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, இந்த வண்டி இந்த உயிரினத்தோட மேலே இடிக்கல, பிறர் மேலே இடிக்கல, வாகனம் தான் இடிச்சிருக்கு, இந்த அளவுக்கு தான் சேதாரம் ஆயிருக்குங்கிறத அவங்க ஒரு அறிக்கையா கொடுத்துறாங்க. அது நம்ம கிளைமுக்கு மேலும் வலு. எதிர்த்தரப்புதார் பொய்யே சொன்னாலும் அரசு ரெக்கார்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரெக்கார்டை எடுத்து அவங்க பண்ணலாம். இது அவங்களுக்கு கிளைம்ல ரொம்ப பெரிய பாதுகாப்பு தான் ரொம்ப பாதுகாப்பு. எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் எப்போ தேவைப்படும் அப்படின்னா பெரிய விபத்துகள் ஏற்பட்டுருது, கை கால் இழப்பு, உயிரிழப்பு, ரொம்ப மருத்துவமனைகளுக்கு போற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வருது. அப்படிங்கும்போது எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் நம்ம ஆக்சிடென்ட்னு கிடையாது, கொலையா இருக்கட்டும், ஆக்சிடென்டா இருக்கட்டும், தற்கொலையா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பெரிய விபத்துகள் எதுவாக இருக்கும் போதும் நமக்கு எஃப்ஐஆருங்கிறது கட்டாயம். முதல் தகவல் அறிக்கை, அந்த தகவல் அறிக்கை அடிப்படையில் தான் அவங்களுக்கு இறுதி வரைக்கும் அந்த கிளைமோ நாளைக்கு கோர்ட்ல வழக்காடுறதுக்கோ அவங்க அந்த பாதிப்பை பெறுறதுக்கோ அந்த உயிரிழப்புக்கான நஷ்ட ஈடை பெறுறதுக்கோ அந்த மக்களுக்கு அந்த எஃப்ஐஆர் பெரிய உதவியா இருக்கும். அதனால நம்ம சிஎஸ்ஆர் போடுறதுக்கோ எஃப்ஐஆர் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம இருந்தோம் இல்லை போக மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நம்ம ஒரு சோம்பேறித்தனமா இருந்தோம்னா அந்த ஒரு கிளைம் பண்றதுல எந்த கம்பெனியுமே இந்த கம்பெனியில போட்டோம் இந்த ஏஜென்சியில போட்டோம் அதனாலதான் கிளைம் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீங்க யார்கிட்ட போட்டாலும் இந்த நடைமுறைகள் எல்லாம் நீங்க பின்பற்றி ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான முறையில் கிளைம் பண்ண முடியும்.